பிரைஸ் த லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் நம்மையும் நம் குடும்பத்தையும் தேவாதி தேவன் பாதுகாத்து வழிநடத்தி எல்லா தீமைகளுக்கும் பலவீனங்களுக்கும் பாதுகாத்து வந்தாரே, அந்த தயவுக்கு நேராய் நாம் துதிகளை ஏறெடுத்து, ஆண்டவரே நீங்கள் தான் என் வாழ்க்கையில் எனக்கு எல்லாமுமா இருக்கிறீங்கன்னு அவரிடத்துல நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படிப்பட்ட ஒரு அன்பு, அளவில்லாத அன்பை நமக்காய் பொழிய அவர் காத்துட்ருக்காரு. அது யாராக இருந்தாலும், கிறிஸ்தவங்களாக இருந்தாலும், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களாக இருந்தாலும், அவரை அறியாதவர்களாக இருந்தாலும், ஏசப்பா அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே உங்களை தேடி வந்து உங்களை ஆசிர்வதிக்க ஒருவர் இருக்காருன்னா அவர் நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க. அதனால் இனிமேலாவது உங்களுக்கு யாரும் இல்லை, உங்களை எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க, நீங்கள் எல்லாருக்கும் நிறைய நன்மைகளை செஞ்சீங்க, ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும் பொழுது கூட யாருமே இல்லைன்றதை மட்டும் அடிக்கடி புலம்பாமல், ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இந்த உலகம் எப்படிப்பட்டது, எல்லா மனுஷங்களும் எப்படிப்பட்டவங்கன்னு நமக்கு தெரிய வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்ன்றதை மட்டும் நம்ம இருதயத்தில் புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எப்போவும் கவலையாக இருக்க மாட்டோம், புலம்ப மாட்டோம், உலகத்தார் போல் அப்படியே சோர்ந்து முடங்கி போயிட மாட்டோங்க. இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்காய் அநேக காரியங்களை வச்சுருக்காரு. நம்ம ஜபங்கள் அநேகருக்கு தேவைப்படுது. நிறைய வார்த்தைகளை சொல்லி வசனத்தை சொல்லி ஜபிக்கிறது தான் ஆண்டவர் கேட்பாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. உண்மையான இருதயத்தோடு யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்குறோமோ அந்த ஜபத்துக்கு எல்லாம் பதில் இருக்குங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள், சிறு குழந்தைங்களுக்கும் பிரச்சனை, பெரியவங்களுக்கும் பிரச்சனை, நிறைய வாகன விபத்து, இது மாதிரி நிறைய காரியங்களை நம்ம கேட்டுட்டு புலம்பிகிட்டே தான் இருக்கோம். ஆனாலும் அந்த நேரத்தில் என்னதான் ஆண்டவரை நம்ம நம்பினாலும் கடவுள் ஏன் அப்படி செஞ்சிட்டாருன்னு ஒரு கேள்வியை உடனே கேட்டுடுறோம்ல. ஏன்னா நம்ம மனுஷங்களாக இருக்கிறோம். நம்ம என்னைக்கு ஆண்டவருடைய அன்பு உண்மையானது, நிரந்தரமானதுன்னு மனசில் ஏற்றுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடச்சிரும். இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இந்த இயற்கை சீற்றங்களுக்கு எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த மழையினால் எந்த குடும்பங்களும் பாதிக்கப்படாதபடிக்கு பாதுகாத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. எந்த பலவீனமும் யாருக்கும் வராதபடி எல்லா தேவைகளையும் சந்திங்க ஏசப்பா. எந்த கால மாற்றத்திற்கு ஏற்றது போலவும் விலைவாசிகள் ஏறாதபடி எல்லா குடும்பங்களும் உண்டு உறங்கக்கூடிய ஒரு நிம்மதியான விலைவாசியை எங்கள் தேசத்தில் கட்டளையிடுங்க ஆண்டவரேன்னு நம்ம செபிக்கும் பொழுது எல்லா இடத்துலையும் ஒரு மாற்றம் நமக்கு வரும். ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிற எல்லா வார்த்தைகளும் நிறைவேறி கொண்டு இருக்கிறது, நிறைவேறவும் போகிறது. அதை நம்ம கண்கள் பார்த்து கொண்டு தான் இருக்குது. தங்க விலை ஏறட்டும், எது வேணாலும் ஏறட்டும், ஆனால் எல்லாமே ஒரு நாள் விலை மதிப்பில்லாமல் குறைய போகிற நாள் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நமக்கு என்னைக்கு தேவையோ அன்னைக்கு நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த தேசத்தில் உண்டாக்குவாங்க. அதை முதல்ல நம்ம விசுவாசிக்கலாம். இந்த நாளிலும் கூட நாம் ஒன்றிணைந்து ஆண்டவருடைய நாமத்தை துதித்து நாம் மேன்மைப்படுத்தலாம். உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. உங்கள் கிருபையினால தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, என்ன சொல்வோமா? உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது, பலவீன நேரத்தில் எல்லாம் என்னை பலப்படுத்தின கிருபை இது, ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஆமன்பாடவர்களே, ஆண்டவருடைய கிருபை நம்மோடு இருக்கிறது. நம்முடைய ஜெப தேவைகள் திரும்ப சொல்கிறேன், அநேகருக்கு தேவையுள்ளதாக இருக்கிறது. அந்த நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து தேவையுள்ள ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றி நம் தேவைகளையும் சந்திப்பார். தேவ சமாதானமும் தேவ பாதுகாப்பும் பலனும்
நம் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.